வந்து இந்த சுடுகாட்டுலலாம் உட்காந்து இந்த மண்டை ஓடெல்லாம் வச்சு ஒரு மயான பூஜை பண்ணுறாங்க சொல்லுவாங்க. பூஜையெல்லாம் பண்ணி ஒருத்தவங்க குடும்பத்தையே நாசமாக்கணும், ஒருத்தவங்களை பிரிக்கணும். இப்போ ஒருத்தன் நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து இந்த கால் கை விளங்காமல் போகணும், இந்த மாதிரிலாம் சொல்லி பண்ணி ஒரு பூஜையெல்லாம் செய்வாங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா? ஆமாம், குலதெய்வன்றது முதல்ல தாத்தா முத்தாத்தா காலத்திலேருந்து வர்றதுனால அந்த குலதெய்வம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல குலதெய்வம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா அந்த குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை பண்ணால் அது சரியாகும். புரியுதையா? இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொம்மை வச்சு சுடுகாட்டில் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குடும்பம் முன்னேற்றம் வராமல், எது செஞ்சாலும் கைகூடு வராமல், செல்வாக்கு, மணி, கடன் தொந்தரை, இந்த வரவேண்டு பணம் தொந்தரை, இந்த நெகட்டிவாக ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸில் இந்த மாதிரி ரொம்ப நஷ்டமானவங்க, இந்த மாதிரி கடன் பிரச்சனை தொந்தரனால இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க லாஸ் ஆகிடணும், நம்மள நடு தெருவில் நிற்கணும், நம்மளோட அடிமையாக இருக்கணும், நம்மளோட மேலே வந்துச்சுன்னா நம்மளோட நீ டாப் லெவலில் இருந்தால் நீ நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், நம்மளோட நீ அடிமையாக இருந்தால் தான் என்னோட பின்னாடி சுற்றுவே. அந்த மாதிரி கூட சில பேர் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கணும், நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு சத்ருவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிமையாக இருக்கணும்னு சொல்லி கூட செய்யும்.